கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு உறவுகள் அனைவருக்கும் ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் மூலமாக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான அன்பு உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற அந்த இறை வார்த்தைகள் நம்மை செபிக்க தூண்டுகிறது. செபிக்கிற மனிதர்களாக வாழ நமக்கு அழைப்பு தருகிறது. ஜெபத்தினுடைய அவசியத்தையும் ஜெபிப்பதனுடைய வல்லமையும் தேவையும் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், தொடக்க நூல் புத்தகத்தில் ஆண்டவர் சோதோம் குமோராவினுடைய அழிவை பற்றி பேசுகிற பொழுது அங்கே ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசுகிறார். தீயவர்களோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ என்று தன்னுடைய உரையாடலை, பரிந்து பேசுதலை ஆண்டவரோடு ஆபிரகாம் மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். 50 பேர் இருக்கிறாங்க, அழிச்சிருவீங்களா? 45 பேர் இருப்பாங்க, அழிச்சிருவீங்களா? 40 பேர், 30 பேர், 20 பேர், கடைசியாக 10 பேரில் வந்து நிற்கிறார். அப்போது ஆபிரகாம் பார்க்கிறோம், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை நாம் பார்க்க வேண்டும். ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு. யாருக்கிட்ட நீங்கள் உரிமையாக கேட்பீங்க? யாருக்கிட்ட உரிமையாக பேச முடியும்? உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க அல்லது நீங்கள் உரிமை எடுத்துக்கிறவங்க. இவர்கிட்ட கணவர்கிட்ட கேட்கலாம், மனைவி கிட்ட கேட்கலாம், அப்பா தானே, அம்மா தானே, இவங்ககிட்ட கேட்கலாம், நம்மை கோபித்து கொள்ள மாட்டார்கள் என்று நீங்கள் உணர்கிற தருணத்தில் மட்டும்தான் இந்த உரிமை குரலானது எழும். அப்போது ஆபிரகாம் இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுவது, பரிந்து பேசுவது எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், ஆபிரகாம் கடவுளோடு அவ்வளவு நெருங்கிய ஒரு உறவை அவர் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கையை கடவுள் தனக்கு நீதியாக கருதினார் என்று கூட இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த முதல் வாசகம் தெளிவுபடுத்துவது என்ன? எனக்கும் என் ஆண்டவருக்கும் அந்த நெருக்கம் தேவை, அந்த உரிமை தேவை. அப்பொழுதுதான் நான் கேட்கிற அந்த விண்ணப்பமானது அவ்வளவு ஆழமாக இருக்கும், உரிமையாக கேட்க முடியும். அதை தான் இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. திருப்பாடல் 138 அழகாக சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீர் செவி சாய்த்தீர் என்று. நமக்கு நிறைய பேருக்கு இந்த பதில் இருக்கிறது. நான் எத்தனை முறை நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கிறேன், என்னுடைய விண்ணப்பம் நிறைவேறவில்லையே, என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லையே என்கிற ஆதங்கம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தாவீது சொல்லுகிறார் 138வது சங்கீதத்தில், நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தார். அப்போ நான் மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் எனக்கு செவி சாய்க்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு என்னுடைய விண்ணப்பங்கள் எழுப்பப்பட வேண்டும். ஆண்டவர் அதை விரும்ப வேண்டும், ஆண்டவருக்கு உரியதாக இருக்க வேண்டும். பலமுறை என்னுடைய எண்ணங்களை ஆண்டவரிடத்தில் திணிப்பதை நான் பார்க்கிறேன். என்னுடைய ஜெபத்தில் ஆண்டவரை திணிப்பதை பார்க்கிறேன். நம்ம ஜெபத்தில் ஜெபிக்கிற பொழுது தூய உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஜெபிக்கிற பொழுது அந்த இடத்துல கூட வந்து என்ன கேட்கிறோன்னா, நாம் விரும்பத்தகாத மனிதர்கள் அல்லது நம்மை வெறுக்கிறவர்கள் ஏன் அவங்களுக்கு கடவுள் தண்டிக்க மாட்டேன்றார், ஏன் கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு என்றெல்லாம் நாம் கடவுளையே பாவம் செய்யக்கூடிய அளவுக்கு, தூண்டக்கூடிய அளவுக்கு மனித எண்ணத்தை புகுத்தினால் எப்படி என் ஜெபம் கேட்கப்படும்? அவன் சாவணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம். அது வேண்டாம். அந்த ஒரு ஒரு பொறாமை எண்ணத்தோடு, தீய எண்ணத்தோடு நாம் மேற்கொள்ளக்கூடிய ஜெபங்கள், prayers will never be answered. அது கண்டிப்பாக கேட்கப்படாது. ஆனால் தூய உள்ளத்தோடு ஆண்டவரை உரிமையோடு கேட்கிற பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். இன்றைய நற்செய்திக்கு வருகிறோம். தொடக்க நூல் புத்தகத்தில் எவ்வாறு ஆபிரகாம் கடவுளோடு அந்த சோதோகுமோராவுக்காக பரிந்து பேசுகிறாரோ, he was interceding. அதுபோல நாம் இந்த திருப்பாடல் 138 பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீர் செவி சாய்த்தீர் என்று ஆண்டவரிடத்தில் அவர் அவ்வளவு மகிழ்ச்சியாக பாடல் பாடுவதை பார்க்கிறோம். ஜோஸ் மரியா என்கிற புனிதர் சொல்லுகிறார், ப்ரேயர் என்றால் என்ன, ஜெபம் என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகான ஒரு பொன்மொழியை சொல்லுகிறார். என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, என்னுடைய கேட்கப்படாத ஜெபங்களை குறித்து நான் அழுததை காட்டிலும் கேட்கப்பட்ட என் விண்ணப்பத்தை நினைத்து நான் பலமுறை அழுதிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன?
கடவுள் அவ்வளவு உங்கள் மீது என் மீது பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு செவிசாய்த்த அந்த விண்ணப்பங்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கொண்டு பாருங்கள். அது உங்களுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுத்த நேரங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கேட்கப்பட்ட உங்கள் விண்ணப்பங்களை மீண்டுமாக, நிறைவேற்றப்பட்ட உங்கள் விண்ணப்பங்களை மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்த்தால் நிச்சயமாக நீங்களும் நானும் அழத்தான் வேண்டும். ஏனால் மனிதர் கண்களுக்கு இது கூடாத காரியமாக இருந்திருக்கும். எப்படி வீடு கட்டிறான்னு பார்க்கலாம் நினைச்சிருப்பாங்க, எப்படி கல்யாணத்தை பண்ணிடுறான்னு பார்க்கலாம் என்று உங்களிடத்துல சபதம் இட்டிருப்பார்கள். ஆனால் பாருங்கள், அது நடந்து முடிந்திருக்கும். நீங்கள் வீடு கட்டி முடித்திருப்பீர்கள், திருமணம் செய்து முடித்திருப்பீர்கள். இவ்வாறு பல அசாதாரண காரியங்களை எல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்திருக்கிறார் என்றால், அந்த கேட்கப்பட்ட விண்ணப்பங்களை நினைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, ஜெபிப்பதில் நாம் ஆர்வத்தோடு இருக்கிற பொழுது, இடைவிடாமல் ஜெபிக்கிற பொழுது, நன்றியோடு ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு வலிமை இருக்கிறது. நற்செய்திக்கு கடந்து வருவோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் மிக அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிப்பதை கற்றுத்தருகிறார். சீடர்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், யோவானுடைய சீடர்கள் எல்லாம் ஜெபிப்பது போல எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஜெபத்தினுடைய லார்ட்ஸ் ப்ரேயர், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற இந்த ஜெபத்தினுடைய பின்னணியை நாம் சற்று பார்க்க வேண்டும். இயேசுனுடைய அந்த காலத்தில் பல்வேறு குழுக்கள் இருந்தார்கள். குழுக்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். பரிசேயர்கள் என்கிற ஒரு குழு இருந்தது, சதுசேயர்கள், எசேன்ஸ் என்கிற ஒரு குழு ஒன்று இருந்தது. பிறகு பார்க்கிறோம், இந்த குழுக்களுக்கென்று தனித்தனி ஜெபங்கள் வேற இருந்தது. நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு சேஷ சபை குருக்கள் இருக்கிறார்கள், பல துறவற சபைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கென்ற செப முறை, அமைப்பு முறை இருக்கிறார். அதுபோல இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், யோவானுடைய சீடர்கள், எசேனியர்கள், இவர்களெல்லாம் தங்களுக்கென்று ஒரு தனிச்சிறப்பான ஜெபத்தை வைத்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் இயேசுனுடைய சீடர்கள் அதை பார்த்து இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எங்களுக்கும் கூட அதை ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள், நல்ல ஜெபத்தை சொல்லித்தாங்க. இந்த ஜெபம் நமக்கு, நம் குழுவிற்கு ஒரு தனித்துவமான ஜெபமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பின போதுதான் ஆண்டவர் இயேசு இந்த ஜெபத்தை கற்றுத்தருகிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுகிறது, ஆட்சி வருகிற இந்த ஜெபத்தை நாம் சற்று உற்று பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, விடுதியில் படித்தவர்களுக்கு அல்லது கடிதங்களை எழுதுகிற பழக்கம் உள்ளவர்களுக்கு இது தெரியும். நாம் கடிதம் எழுதுகிறவர்கள் எழுதி முடித்து விட்ட பிறகு அந்த விடுனர் அண்ட் பெறுனர், டு ஃப்ரம் என்று சொல்லுகிற விலாசத்தை நாம் எழுத வேண்டும். அந்த விலாசம்தான் அந்த கடிதம் சென்று சேரக்கூடியதற்கான ஒரு வழியை அது வகுக்கும். அப்போது நான் கடவுளிடத்தில் ஜெபிக்கிற பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அழகாக, மிக நுட்பமாக இயேசு சொல்லித் தருகிறார். கடவுளை அப்பா என்று சொல்லி அழைக்க கற்றுத்தருகிறார். நினைவு கூறுங்கள், ஆபிரகாம் எவ்வளவு உரிமை பாராட்டினாரோ அந்த உரிமையை ஆண்டவர் இயேசு எடுத்து வருவதை பார்க்கிறோம். இயேசுனுடைய காலத்தில் கடவுளை நேரடியாக பெயர் சொல்லி அழைக்க அவர்களுக்கு உரிமை கிடையாது, அவர்கள் அழைத்தது கிடையாது. ஆல்மைட்டி, எவர் லிவிங் காட் என்றெல்லாம் சொல்லி அழைத்தார்கள். எல்லாம் வல்லவரே என்று அழைத்தார்கள். எல் ஷடாய், எலோவி என்றெல்லாம் பெயர் சொல்லி, புனைப்பெயர்களை சொல்லி அழைத்தார்களே தவிர நேரடியாக அவர்களை பெயரிட்டு அழைக்கவில்லை. ஆனால் இயேசு மிகப்பெரிய இந்த ஜெபத்திலேயே ஒரு புரட்சி செய்வதை பார்க்கிறோம். அப்பா என்று அழைக்க கற்றுத்தருகிறார். அப்பா என்று சொல்லுகிற பொழுது நாம் பெற்றிருக்கிற என்னுடைய தந்தை என்னுடைய அப்பாவை இல்லை, அப்படி இல்லை. அப்பா என்று சொல்லுகிற பொழுது ஒரு வெறும் இமோஷ்னல் லெவல் அல்ல, ஃபீலிங் லெவல் அல்ல, அப்பா நம்மளுக்கு கொடுத்துருவாரு என்பது மட்டும் இதை சொல்லவில்லை. மிக வலுவான ஒரு அர்த்தத்தை தருகிறது. அப்பா என்று சொன்னால் த பவர், அந்த வல்லமையை உணர்த்துகிற ஒரு வார்த்தை தான் அப்பா. அப்பா என்று சொல்லுகிறோம். பரமாயிட அப்பா என்று சொல்லுகிறார்கள். மை டியர் என்று சொல்லுவது அர்த்தம். மை டியர் அப்பா, மை டியர் டேடி என்று சொல்லுவது போல. அப்போ பவர், அப்பா என்பது பவரை குறிக்கிறது. நீங்கள் தந்தையை கூப்பிடுகிற பொழுது இப்படி கூப்பிடுங்கள், உமது பெயர் தூயது என போற்ற பெறுக என்று சொல்லி கடவுளை வாழ்த்துவதையும் அவருடைய மாட்சியை உணர்ந்து கொள்வதும் முதல் அமைப்பில் வருகிற பொழுது, அதனுடைய இரண்டாவது அமைப்பில்
எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று அழகாக சொல்லித் தருகிறாரே. உணவு என்று சொல்லுகிற பொழுது, நாம் உண்ணுகிற உணவிற்கு நம்முடைய மனது சென்று விடக்கூடாது. அப்படி அல்ல. எவ்வாறு அப்பா என்றால் வெறும் நம்முடைய குடும்ப உறவுகளை குறிக்கிற சொல் அல்ல என்று சொன்னேனோ, அதுபோல உணவு என்று சொல்லுகிற பொழுது வெறும் நாம் உண்ணுகிற உணவு அல்ல. அது அல்ல அர்த்தம். என்னுடைய அன்றாட உணவு என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய அன்றாட தேவைகள் அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் தேவைகள் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அன்றாட உணவு உங்களுக்கு தான் தேவை. அப்பொழுது உங்களுடைய அன்றாட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும், அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், வல்லமை மிகுந்த அப்பாவுடைய ஆற்றல் உங்களுக்கு வேண்டும். The power of God is necessary for you and for your family members. அதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். எனவே ஜெபிக்கிற பொழுது பாருங்கள், ஆபிரகாமை போல உரிமையோடு கேட்க வேண்டும். தாவீதைப் போல நன்றி பெருக்கோடு நான் மன்றாடிய நாளில் நீர் எங்களுக்கு செவிசாய்த்தீர் என்று நன்றி பாராட்ட வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் கடந்து ஒரு உச்சத்திற்கு சென்று சொல்லுகிறார், நீங்கள் அப்பா என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். இது மிகப்பெரிய ஒரு புரிதலை அந்த சீடர்களுக்கு கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, ஜெபத்தினுடைய அவசியத்தை நாம் பார்க்க வேண்டும். நாம் எதற்கு ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய மனித வாழ்வில் ஜெபம் எதற்கெல்லாம் தேவை? ஜெபம் நமக்கு மிக முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. எது நமக்கு முக்கியமானது அப்படின்றத நீ ஜெபிக்கிற பொழுது உணர்ந்து கொள்வாய். அப்புறமா பார்க்குறோம், இருள் சூழ்ந்த நேரங்கள் வரும். த டார்க்னஸ் டைம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இருளான பக்கம் ஒன்று இருக்கும். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர், நான் அஞ்ச மாட்டேன் தாவீது சொல்வது போல, உங்கள் வாழ்வில் ஒரு இருள் இருக்கிறது என்றால் அந்த இருளை கடப்பதற்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இந்த ஜெபம் இருக்கிறது. மூன்றாவதாக, கடவுளோடு நீங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதற்கு அது உதவி செய்யும். A prayer will continue to connect you with God. நாம் ஃபோன் பேசுகிறோம். சிலருக்கு அங்கே அந்த நெட்வொர்க் கிடைக்கவில்லை என்னால் அலோ அலோ என்று சொல்லி நாம் வெளியே ஓடுகிறோம். அதுபோல ஜெபிக்காத மனிதன் கடவுளுடைய தொடர்பிலிருந்து அருந்து விடுவான். எனவே ஜெபம் கடவுளோடு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அந்த தொடர்பை அது உணர்த்துகிறது. நான்காவதாக பார்க்கிறோம், ஒவ்வொருவருக்கும் ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஒன்று இருக்கிறது. ரொம்ப ஏன் முகம் சோகமாக இருக்குதுன்னு கேட்போம். இல்லை, ஒரு மாதிரி இருக்கிறது, கஷ்டமாக இருக்குது, இப்படி ஏமாற்றிட்டாங்க, அப்பா இறந்துட்டாரு என்றெல்லாம் உங்களுடைய கடுமையான நேரங்கள், கடன் தொல்லை அப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க என்று நீங்கள் அழுகிற பொழுது, இந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷனில் இருந்தும், கஷ்டமான காலங்களிலிருந்தும், ஒரு கஷ்டமான உணர்விலிருந்தும் வெளிவருவதற்கு உங்களுக்கு ஜெபம் மட்டுமே அவசியம் என்பதை புனிதர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஐந்தாவது, ஜெபிக்கிற பொழுது நீங்கள் உங்கள் மனதில் ஆறுதலையும் அமைதியும் உணர முடியும். ஆறாவது, கடவுளிடம் ஆழமான ஒரு உறவை, அ டீப்பர் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆழமான, இப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம அது மாதிரி பழகிறது கிடையாது. எல்லார்கிட்டமும் நம்ம நெருங்கி பழவது கிடையாது. சிலருக்கு வருகிற போகிறதெல்லாம் ஹாய் என்று சொல்லி பழகிவிடும், மேலோட்டமாக பழகுவோம். ஆனால் ஒரு சில இடத்துல நாம் நெருங்கி உறவு பாராட்டுவோம். அப்போ ஜெபம் கடவுளோடு என்னை நெருக்கப்படுத்துகிறது. இட் பிரிங்ஸ் மீ டு த டீப்பர் ரிலேஷன்ஷிப் டு காட். ஏழாவது, நாம் பார்க்கிறோம், நம்மை இரக்கமுள்ள மனிதர்களாக இந்த ஜெபம் மாற்றுகிறது. எட்டாவது, இது மன வலிமை தருகிறது. நாம் புனிதர்கள், அப்போஸ்தலர்கள், மறைசாட்சியர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் எவ்வாறு அவர்கள் இந்த துன்ப காலத்தை அவர்கள் கடந்து சென்றார்கள். இட்ஸ் ஒன்லி பை ப்ரேயர். ஜெபத்தினால் மட்டும்தான் இந்த மன வலிமையை பெற்றார்கள். இயேசுவுக்காக தங்கள் உயிரை சான்று கொடுக்க அவர்களுக்கு ஆற்றல் கிடைத்தது ஜெபத்தின் காரணமாகத்தான். 9வது, இது மன தூய்மையை தருகிறது. 10வது, நமக்கு கைடன்ஸ், சப்போர்ட், நமக்கு வழிகாட்டுதலையும் நமக்கு துணையையும் இந்த ஜெபம் நமக்கு தருகிறது. இயேசு ஜெபிச்சாரா? ஆமாம், இயேசு ஜெபிச்சிருக்கிறாரு. அதனால் நாமளும் ஜெபிக்கணும். வேகமாக இயேசு எங்கெல்லாம் ஜெபிச்சிருக்கிறார் அப்படின்றத நான் உங்களோடு சற்று பகிர்ந்து கொள்கிறேன். வேண்டுமென்றால் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தாராளமாக நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் நேரம் கிடைக்கிற பொழுது அதை வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். திருமுழுக்கு பெற்று அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுதுதான் வானம் திறக்கிறது என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் திருமுழுக்கின் வேளையில் ஜெபித்தார். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், முடக்குவாதமுற்ற ஒரு நபரை என்ன பண்ணுறாங்க, கட்டிலில் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி
கூரையை உடைச்சிட்டு அவங்க உள்ள இறக்குற அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி என்ன இயேசு பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் என்று பார்க்கிறோம். He was always in personal prayer. தனித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். 3வது திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 12, 13 பார்க்கிறோம். தன் திருத்தூதர்களை 12 பேரை தேர்ந்தெடுக்க போறார். நாளைக்கு தேர்ந்தெடுக்க போறார்னா இன்னைக்கு இரவெல்லாம் அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஏதோ முக்கியமான வேலைகளை நீங்க தொடங்க போறீங்க. இரவெல்லாம் ஜெபிக்கிறோமா? முந்தின நாள் ஜெபிக்கிறோமா? குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் இயேசு ஜெபித்திருக்கிறார். 4வது பார்க்கிறோம், யூத மத தலைவர்களோடு ஒரு பெரிய குழப்பவாதிகள் இல்லையா? அவங்க ரொம்ப பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அவங்களோட பேசுகிறப்போ உங்களுக்கு ஞானம் தேவை, இறை வல்லமை தேவை. ஆண்டவர் பார்க்குறோம் மத்திய நற்செய்தி 11வது அதிகாரம் 2லிருந்து 26 வரை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த வேலையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். 5வது யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம். 5000 பேருக்கு அப்பங்களை பலுகி கொடுப்பதற்கு முன்பாக தன் தந்தையை நோக்கி அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். மத்திய நற்செய்தி 14வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர் கடல் மீது நடப்பதற்கு முன்பாக அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 31லிருந்து 37 வரை வாய் பேச முடியாத ஒரு காது கேட்காத ஒரு சகோதரனை அவர் குணப்படுத்துவதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். கடவுளுடைய வல்லமை கேட்கிறார். மத்திய நற்செய்தி 15வது அதிகாரம் 36வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு 4000 பேர்களுக்கு அப்பங்களை பதவி கொடுப்பது உண்டாக ஜெபிக்கிறார். லூக்கா நற்செய்தி 9:18 பார்க்கிறோம். பேதுரு தன்னை மெசியா என்று அறிக்கையிடுவதற்கு முன்பாக, சரி மக்கள் என்னை யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுபோட்ட நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறார், பேதுரு நீ வாழும் கடவுள் மெசியான்னு சொல்கிறார் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் இறைவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 28, 29 பார்க்கிறோம். ஆண்டவருடைய தோற்றமாட்டம். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அங்கே மலையில் என்ன பண்ணுறாருன்னா இறைவனோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அவருடைய தோற்றம் மாறுகிறது. அவர் மாட்சியோடு வருவதை அந்த சீடர்கள் பார்க்கிறார்கள். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 41லிருந்து 42 வரை பார்க்கிறோம். இறந்த லாசரை உயிர் பெற்றெழச் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். மத்திய நற்செய்தி 19வது அதிகாரம் 13-15 வரை சிறு பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து ஆசிரையும் அதிகாரத்தையும் கொடுத்து ஜெபிக்கிறார். மத்திய நற்செய்தி 26வது அதிகாரம் 36லிருந்து 46 வரை உள்ள இறைவசனங்களை பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் பாடுகள் படுவதற்கு முந்தின இரவு போயிட்டு தந்தையோடு அவர் ஜெபிக்கிறார். இந்த துன்பங்களும் என்னை விட்டு அகலட்டும், ஏன் விருப்பம் இல்லை, உங்கள் விருப்பம் போல நடக்கட்டும் என்று ஆண்டவரோடு ஜெபிப்பதை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 23:34 பார்க்கிறோம். சிலுவையில் ஜெபிக்கிறார். பாருங்கள், எங்கெங்கெல்லாம் எவ்வளோ ஜெபம் பாருங்கள். சிலுவையில் ஆண்டவரே இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னியும் சொல்கிறார். தன் தந்தையை நோக்கி கதறார், எலோயி எலோயி என்று சொல்கிறார். இப்படி ஜெபிக்கிறார். கடைசி மூச்சு கொடுக்குறப்ப கூட என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஜெபிப்பது போல நாமும் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 4:6 மிக அழகாக சொல்லுகிறார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை தெரிவியுங்கள் என்று சொல்கிறார். நம்ம ஜெபத்தில் இந்த 2 இன்க்ரீடியன்ட் இருக்கணும். எப்படி பிரியாணி செய்வதற்கு பல இன்க்ரீடியன்ஸ் தேவையோ, நம்ம ஜெபத்தில் இந்த 2 வேண்டும். நன்றி வேண்டும், தொடர்ச்சியான ஜெபம் வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் நன்றி என்கிற அந்த உணர்வு வேண்டும், மன்றாட்டு வேண்டும். மேலுமாக இசையா 64:8-9 வரைக்கும் பார்க்குறோம். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் கை வேலைப்பாடுகளே. ஆண்டவரே, கடுஞ்சினம் கொள்ளாதிடும், குற்றத்தை என்று நினையாதிரும் என்று சொல்கிறார். நம்ம ஜெபத்தில் இப்படி ஜெபிக்கணும், எசையா போல. ஆண்டவரே, எங்கள் மேலே கோபம் வச்சிடாதீங்க, ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க, ஜெபிக்க வேண்டும். ஏசையா ஜெபிக்கிறா. திருப்பால் 139 பார்க்குறோம். தாவீது சொல்கிறார், இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்தறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும், உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும் என்று சொல்கிறார்.
ஜெபம் என்பது சுய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். கடவுளுக்கு வருத்தம் தரக்கூடிய வார்த்தைகள், செயல்கள் செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். 1 அரசர்கள் 3:9 பார்க்கிறோம். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று சாலமோன் அரசர் கேட்பதை பார்க்கிறோம். அப்போ இதே 16-17 ஆண்டவர் சாலமோன் கேட்டது போல, உனக்கு இணையான ஒரு அரசன் வரலாற்றில் கிடையாதுரா, உனக்கு மேலே ஒருத்தன் இல்லை என்று பெரிய மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனவே பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிப்போம். இன்றைக்கு 3 வாசகங்களும் நமக்கு இறைவார்த்தையின் அழுத்தத்தை, இறைவார்த்தையின் தேவையும், ஜெபத்தினுடைய தேவையும், ஜெபத்தினுடைய அவசியத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆண்டவர் இயேசு ஜெபித்தார், சீடர்கள் அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள், புனிதர்கள் ஜெபித்தார்கள். எனவே திருச்சபை இன்றைக்கு நமக்காக ஜெபிக்கிறது. The best form of prayer is a holy mass. மிக வல்லமையான ஜெபம் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிற திருப்பலியிலே நாம் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார், தந்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு முறை நாம் ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் கொண்டு வாருங்கள். நன்றியோடு கூடிய மன்றாட்டு உங்களுடைய தேவைகளிலே, ஜெபங்களில் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், சகோதரனுக்காகவும், சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் உம்மோடு நெருங்கிய உறவு பாராட்டி, இதோ சோதம் குமோரா அழியக்கூடாது என்பதற்காக அவர் பரிந்து பேசியது போல, ஆண்டவரை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிந்து பேசுகிறவர்களாக, ஜெபிக்கிற மனிதர்களாக, எங்கள் ஜெபத்தின் வழியாக நாங்கள் எங்கள் தீமையிலிருந்து விடுபெறுகிறவர்களாக, ஜெபத்தின் வழியாக எங்களுக்கான அடைக்கல நீர் என்பதை உணர்ந்து கொள்வர்களாக எங்களை மாற்றோம். நாங்கள் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் இதோ நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அல்போன்ஸ் மரிய தி லிகோரி என்கிற புனிதர் சொல்லுகிறார், he who prays much receives much என்று சொல்லுகிறார். அதிகமாக ஜெபிக்கிற மனிதன் அதிகமாக பெற்றுக்கொள்கிறான் என்று. ஆண்டவரை, உம்மை ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு தேடுகிற, கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஆசிரை பொழிந்திரலும். அவர்கள் எழுப்புகிற விண்ணப்ப குரலுக்கு செவிசாய்த்து அவர்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி, தகப்பனாய் தாயாய் இருந்து கண்ணீரை துடைத்து ஆறுதல் தந்து அமைதியை உண்டாக்கி ஆசீர்வாதங்களை பொழிந்து நோய்களிலிருந்து விடுதலை தந்து எல்லா பிள்ளைகளுக்கும் நீ தகப்பனாக இருந்து கரம்பற்றி வழி நடத்துவதாக நன்றியோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான அன்பு உள்ளவர்களே, நீங்கள் இந்த ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் மூலமாக இந்த இறைவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் உறவுகளோடு தொடர்ந்து இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த இறைவார்த்தை பகிர்விலே பங்கெடுத்து பயன்பெற அழையுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நானும் இறைவிடாமல் உங்களுக்காக, உங்கள் கருத்துக்களுக்காக, உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற என்னுடைய தனி ஜெபத்திலும் திருப்பலி வேளையிலும் ஜெபமாலை வேளையிலும் ஜெபிக்கிறேன். இறை ஆசீர்வாதம்.